ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு அருமையான மிக்கல் டால் கேம் தான் பார்க்க போறோம். இது வந்து 1988ல ஆடப்பட்ட ஒன் ஆஃப் த ஒரு சூப்பர் கேம் தான். இந்த கேம்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கேம்ல வந்து மிக்கல் டால் வந்து ஒயிட் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. இந்த கேம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா E4 ஸ்டார்ட் பண்றாரு டாலு. இப்ப D6 ப்ளே பண்ணி இது வந்து பிரெக் டிஃபென்ஸா கன்வெர்ட் பண்றாரு. இப்ப D4. இப்ப G6 ப்ளே பண்ணி பிளாக் வந்து அவருடைய பிஷப் வந்து ஃபியான்கேட்டோ பண்ண போறாரு. இப்ப நைட் F6, இப்ப பிஷப் G7, பிஷப் E2, நைட் F6, இப்ப நைட் C3. நைட் C3 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா இப்ப ரெண்டு பேருமே கேன்சல் பண்ணிக்கிறாங்க. இப்ப C5, D5. இந்த இடத்துல C5 ப்ளே பண்ணதுமே டால் என்ன பண்றாருன்னா அவருடைய பானை வந்து ஃபர்தரா அட்வான்ஸ் பண்ணிக்கிறாரு. அவர் வந்து இந்த பானை கேப்சர் பண்ண விரும்பல, அதாவது அவருடைய சென்டர் பானை எக்ஸ்சேஞ்ச் பண்ண விரும்பல. சப்போஸ் சென்டர் பானை எக்ஸ்சேஞ்ச் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல வந்து குயின் வந்து ட்ரேட் ஆயிடும். குயின் ட்ரேட் ஆனதுக்கு அப்புறமா பொசிஷன் வந்து இதுவும் ஓரளவுக்கு ஈக்குவலிஷான பொசிஷன் தான். அண்ட் ரெண்டு பேருக்குமே பாத்தீங்கன்னா சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன், அதாவது சென்டர் பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா பெருசா கிடையாது இந்த இடத்துல. அதனால டால் என்ன பண்றாருன்னா D5 அட்வான்ஸ் பண்றாரு. இப்ப பிளாக் வந்து நைட் A6 ப்ளே பண்றாரு. அவருடைய நைட்டை வந்து திருப்பி C7ல வந்து ரீமென்யூர் பண்ண போறாரு. நைட்டை டைரக்டா C6ல போட முடியாது, ஏன்னா இந்த பான் வந்து இங்க வந்து கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ரூக் E1 ப்ளே பண்றாரு டாலு. இப்ப நைட் C7. இப்ப பிளாக் அவருடைய பிளான் படி இந்த நைட்டை வந்து ரீமென்யூர் பண்ணிட்டாரு. இப்ப பிஷப் F4. இப்ப B5. பிளாக் வந்து அவருடைய குயின் சைட்ல இருக்கிற பான்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்பேண்ட் பண்றாரு. இந்த இடத்துல டால் என்ன பண்றாருன்னா தைரியமா நைட் எக்ஸ் B5 ப்ளே பண்றாரு. நீங்க நைட் எக்ஸ் B5 ப்ளே பண்ணதுமே இந்த நைட்டுக்கு இந்த E4 பானுக்கு இந்த டிஃபென்ஸ் வந்து போயிடுச்சு. பட் இருந்தாலுமே டால் வந்து நம்ம இந்த பானை விட்டாலுமே நம்ம இந்த மூவை வந்து ப்ளே பண்ணிக்கலாம்னு ப்ளே பண்றாரு. இப்ப பிளாக் வந்து இந்த E4 பானையும் கேப்சர் பண்ணிக்கிறாரு. பிளாக் இப்ப இந்த E4 பானை கேப்சர் பண்ணதுனால என்ன ஆகுதுன்னா ஒயிட்டுக்கு வந்து சென்டர் பான் வந்து போகுது. இது வந்து பிளாக் பாயிண்ட் ஆஃப் வியூல. பட் டால் பாயிண்ட் ஆஃப் வியூல டால் என்ன நினைக்கிறாருன்னா இந்த ஃபைல வந்து டால் வந்து ஓபன் பண்ணிருக்காரு அப்படின்றதுதான் டால் நினைக்கிறாரு. நைட் எக்ஸ் C7 ப்ளே பண்றாரு. ஃபர்தரா இந்த நைட்டை கேப்சர் பண்றாரு. இப்ப குயின் டெக் C7. இப்ப இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் டாலோடைய B2 பானுக்கு வந்து ஒரு பெரிய அட்டாக் இருக்கு. டால் சிம்பிளா பிஷப் C4 ப்ளே பண்ணி பிளாக் உடைய நைட்டை வந்து இந்த இடத்துல அட்டாக் பண்றாரு. இந்த இடத்துல பிளாக் வந்து F4 ப்ளே பண்ண முடியாது. சப்போஸ் நீங்க F4 ப்ளே பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுல வந்து நிறைய டேஞ்சர் இருக்கு. F4 ப்ளே பண்றதுனால கிங் உடைய இந்த டயகனல் ஓபன் ஆகுது. இந்த இடத்துல சிம்பிளா வந்து நம்ம நைட்டை தூக்கி E5ல போடலாம். நைட்டை E5ல போட்டதுமே திருப்பி நீங்க இந்த நைட்டை கேப்சர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சிம்பிளா இந்த பானை மேல புஷ் பண்ணிட்டு கிங்குக்கு ஒரு செக் தரலாம். அண்ட் நம்ம குயினையும் பாத்தீங்கன்னா வின் பண்ணிடலாம். சோ இது ஒரு பெரிய டேஞ்சர் இருக்கு நம்ம F4 ப்ளே பண்ணோம்னா. அண்ட் அது மட்டும் இல்ல, இந்த நைட்டை வந்து பிஷப் சப்போஸ் கேப்சர் பண்றேன்னு வச்சுக்கோங்க, திருப்பி நம்ம பிஷப் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்ணிக்கலாம். இப்பயும் உங்களால இந்த பிஷப்பை கேப்சர் பண்ண முடியாது. திருப்பி அதே ஒரு பிரச்சனை தான் வரும். இருந்தாலும் நீங்க சுதாரிச்சு ஆடினாலுமே இந்த பொசிஷன் பாத்தீங்கன்னா பிளாக்கு வந்து ஒரு நெருக்கடியா தான் இருக்கும். சோ F4 புஷ் பண்ணி இந்த நைட்டை நான் சேவ் பண்றேன்னு சொல்லிட்டு இந்த டயகனல் வந்து பிளாக் இந்த இடத்துல ஓபன் பண்ணல. இந்த இடத்துல இன்ஸ்டன்ட் பிளாக் என்ன பண்றாருன்னா நைட் F6 ப்ளே பண்றாரு. சோ நைட் F6 பாத்தீங்கன்னா ஒரு நல்ல டெசிஷன் தான் பிளாக் உடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து. இப்ப டால் வந்து ரூக் B1 ப்ளே பண்றாரு. ரூக் B1 ப்ளே பண்ணி இந்த B2 பானை வந்து சேஃப்கார்ட் பண்றாரு. இப்ப ரூக் E8, பிளாக் அவருடைய ரூக்கை வந்து ஆக்ஷனுக்குள்ள கொண்டு வராரு. இப்ப H3. இப்ப H3 ப்ளே பண்ணி இந்த G4 ஸ்கொயருக்கு எந்த விதமான ஒரு பாதகமும் வரவிடாம தடுத்துக்கிறாரு. இந்த நைட் இல்ல இந்த பிஷப் வந்து வரவிடாம காப்பாத்திக்கிறாரு. இப்ப A5. பிளாக் வந்து அவருடைய குயின் சைட் பான்ஸை இன்னும் கொஞ்சம் ரோல் பண்றாரு. இப்ப குயின் D2, குயின் B6. நெக்ஸ்ட் அவருடைய ரூக் அண்ட் குயினையும் போட்டு இந்த இடத்துல பேட்டரி ஃபார்ம் பண்றதுக்கான சான்சஸும் நிறைய இருக்கு. அண்ட் ஃபர்தரா இந்த பிஷப்பும் வந்து இந்த A6 ஸ்கொயருக்கு வரதுக்கும் சான்சஸ் நிறைய இருக்கு. சோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்களும் பிளாக் ப்ளே பண்ணலாம். இப்ப ரூக் E3 ப்ளே பண்றாரு டால். சோ டால் இந்த இடத்துல ரூக் E3 ப்ளே பண்ணி அவருடைய இன்னொரு ரூக்கையும் வந்து இந்த E1 ஸ்கொயருக்கு பேட்டரி ஃபார்ம் பண்ணலாம்னு பாக்குறாரு. இப்ப பிஷப் A6, பிளாக் வந்து பிஷப் A6 ப்ளே பண்ணி இந்த பிஷப் வந்து சேலஞ்ச் பண்றாரு. இமிடியேட்டா டால் வந்து இந்த பிஷப் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாரு. இந்த பிஷப் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இப்ப ரூக் B E1. இப்ப டால் வந்து இந்த இடத்துல ரூக் பேட்டரி ஃபார்ம் பண்றாரு. இப்ப கிங் F8. இந்த இடத்துல கிங் F8 ப்ளே பண்றதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ரூக்குமே வந்து இந்த E7 ஸ்கொயரை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதனால இங்க கிங்குக்கு வந்து டிஃபென்ஸ்க்கு கொண்டு வராரு. ஏன்னா ஒரே ஒரு ரூக் தான் பிளாக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்காரு. இப்ப நைட் G5. டால் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய பீஸை வந்து பிளாக் உடைய கேம்ப்குள்ள கொண்டு போயிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் ரூக் பேட்டரி ஃபார்ம் பண்ணாரு. அவருடைய பிஷப் வந்து இந்த இடத்துல கரெக்டா பிளேஸ் பண்ணி வச்சிருக்காரு. அண்ட் இப்ப நைட்டே வந்து கேம்குள்ள கொண்டு போறாரு. இப்ப குயின் B7. இப்ப குயின் B7 ப்ளே பண்ணி இந்த B2 பானையும் அட்டாக் பண்றாரு. அண்ட் இந்த D5 பானையும் வந்து பிளாக் வந்து அட்டாக் பண்றாரு. இந்த இடத்துல டால் சிம்பிளா என்ன பண்றாருன்னா C4 ப்ளே பண்ணி இந்த சென்டர் பானை வந்து சேஃப்கார்ட் பண்ணிக்கிறார். சென்டர் பானை சேஃப்கார்ட் பண்றது ரொம்ப ஒரு அவசியமான விஷயம். இந்த சென்டர் பானை சேஃப்கார்ட் பண்றது மட்டும் இல்லாமல் இந்த B2 பானையும் வந்து இந்த குயின் மூலியமா டால் வந்து கவர் பண்ணிக்கிறாரு. இப்ப பிளாக் வந்து குயின் B4 ப்ளே பண்றாரு. குயின் B4 மூலியமா குயின் எக்ஸ்சேஞ்ச் கேக்குறாரு. பட் இந்த இடத்துல டால் வந்து நான் குயின் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறதுல எனக்கு என்னுடைய குயினை வச்சு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய குயினை E2ல போட்டுறாரு. குயின் E2 போட்டதுக்கு அப்புறமா இப்ப H6.
இந்த இடத்துல இந்த நைட்ட வந்து சேஸ் பண்றாரு. இந்த நைட்ட சேஸ் பண்ணதுக்கு அப்புறமா நார்மலா நம்மலாம் என்ன பண்ணுவோம்? நைட்ட தூக்கிட்டு பின்னாடி தான் ஓடுவோம். பட் இந்த இடத்துல மிக்கேல் டால் என்ன பண்றாருன்னா, நைட் எக்ஸ் நான் சொல்ல மாட்டேன். அது என்னன்றது வேணும்னா நீங்க வீடியோவ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. இந்த இடத்துல மிக்கேல் டால் என்ன பண்ணியிருக்காருன்னா, நைட் எக்ஸ் F7 ப்ளே பண்ணியிருக்காரு. நைட் எக்ஸ் F7 பார்த்தீங்கன்னா, ஒரு பிரில்லியன்ட்டான மூவ். நைட் எக்ஸ் F7 மூலியமா பிளாக் உடைய கிங்க கீழ இழுக்குறாரு. இப்ப பிளாக் உடைய கிங்க வச்சு தான் நம்ம இந்த நைட்ட கேப்சர் பண்ணி ஆகணும். இந்த நைட்ட நீங்க கேப்சர் பண்ணலன்னா உங்களுடைய கிங் சைட் பான்ஸ் வந்து டேமேஜ் ஆயிடும். சோ இப்ப பிளாக் உடைய கிங் ஆட்டோமேட்டிக்கா கீழ வராரு. இப்ப பிளாக் உடைய கிங் எதுக்காக கீழ வரணும்? பிளாக் உடைய கிங் கீழ வந்ததுக்கு அப்புறமா ஒயிட் பெருசா என்ன அச்சீவ் பண்ண போறாரு அப்படின்னு நீங்க கேட்கலாம். பட் இந்த இடத்துல ஒயிட் உடைய குயின் வந்து இங்க சூப்பரா இந்த E6 ஸ்கொயருக்கு வரலாம். பட் ஒயிட் உடைய குயின் E6க்கு வரலாம் நீங்க நினைக்கிறீங்க. பட் முன்னாடி ரூக் இருக்கே அத வச்சு நீங்க எப்படி வந்து பிளேஸ் பண்ண போறீங்க அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இதுல வந்து இன்னொரு ஒரு சூப்பரான மூவ் இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ரூக்கு, குயின் அண்ட் இன்னொரு ரூக்கும் வந்து இந்த E7 ஸ்கொயரை வந்து சூப்பரா ஐ பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம டைரக்டா ரூக் டெக்ஸ் E7 ப்ளே பண்ணிக்கலாமேன்னு நீங்க நினைக்கலாம். பட் இந்த இடத்துல சிம்பிளா திருப்பி ரூக் டெக்ஸ் E7 இப்ப குயின் டெக்ஸ் ரூக்கு இப்ப கிங் வந்து G8 போயிடுவாரு. கிங் G8 போனதுக்கு அப்புறமா இந்த இடத்துல பிளாக்கு வந்து ஒரு பெரிய டேஞ்சர்லாம் ஒண்ணுமே கிடையாது. அண்ட் இந்த இடத்துல வந்து ஒயிட் வந்து தப்பி தவறி சப்போஸ் பிஷப் டெக்ஸ் H6 ப்ளே பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நான் இந்த பிஷப்பை டைவர்ட் பண்ணிட்டு நான் இந்த நைட்டை கேப்சர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த இடத்துல குயின் டெக்ஸ் ரூக் அவைலபிளா இருக்கு. இங்க இருக்கிற குயின் வந்து இங்க விலகி போனதுனால இந்த ரூக்குக்கு வந்து ஒரு சப்போர்ட்டே இல்லாம போயிடுச்சு. அதனால ஒயிட் உடைய ரூக்கும் போயிடும். இந்த B4ல இருக்கிற குயின் வந்து இந்த ரூக்க வந்து ஐ பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா அந்த குயின் வந்து இந்த ரூக் மேல பாஞ்சிருவாரு. சோ அந்த விஷயத்துல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அண்ட் அது மட்டும் இல்ல இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் ஒயிட்டுக்கு வந்து பெரிய அட்வான்டேஜே கிடையாது. சோ இந்த ஒரு ரீசன்னால டால் என்ன பண்ணிருக்காரு, அவருடைய குயின் இங்க E6க்கு எடுத்துட்டு வரணும்னு பிளான் பண்ணிருக்காரு. இந்த இடத்துல டால் பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராடினரியான மூவ் ப்ளே பண்ணிருக்காரு. நம்ம ரூக்க டெம்போவோட மூவ் பண்ணணும். இங்க ஒரு குயின் வந்து எட்டி பார்த்துட்டு இருக்காரு இல்லையா, அந்த குயினை போயிட்டு நம்ம அட்டாக் பண்ண போறோம். அதாவது ரூக் B3 ப்ளே பண்ணி குயின் அட்டாக் பண்றோம். இப்ப ரூக் B3 ப்ளே பண்ணி குயின் அட்டாக் பண்ணதுமே ஆட்டோமேட்டிக்கா இந்த குயினுக்கு ஒரு பாதை ஓபன் ஆயிடுச்சு. இந்த பாதை ஓபன் ஆயிடுமே நெக்ஸ்ட் குயின் வந்து சூப்பரா கிங் கிட்ட பாய போறாரு. நான் ஆரம்பத்திலே சொன்னேன் டாலுடைய சென்டர் பானை விட்டு கொடுத்து அவர் வந்து இன்னொரு ஒரு பானை கேப்சர் பண்றதுக்கான ரீசனே டாலுடைய சென்டர் ஃபைல ஓபன் பண்றதுக்கான ரீசன் தான். யூசுவலி யாருமே சென்டர் பானை கொடுத்து பிளாக் உடைய கார்னர் பான்ஸை வந்து கேப்சர் பண்றதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. பட் டால் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிரியேட்டிவா யோசிச்சிருக்காரு இந்த கேமை பொறுத்த வரைக்குமே. இப்ப குயின் அட்டாக்ல இருக்கு இல்லையா, இப்ப குயின் அட்டாக்ல இருக்கிறதுனால இந்த இடத்துல குயினை தூக்கி A4ல போடுறாரு. குயின் A4 போனதுக்கு அப்புறமா இந்த இடத்துல சிம்பிளா நம்ம என்ன பண்ணலாம், குயினை தூக்கி E6ல போட்டு ஒரு சூப்பரான செக் தரலாம். அண்ட் நெக்ஸ்ட் டாலோடைய இந்த ரூக்குமே வந்து B7க்கு வர போறாரு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா டாலோடைய பீசஸ் வந்து பிளாக் உடைய கேம்குள்ள போகிறதுக்கு தயாராயிட்டு இருக்காங்க. இப்ப கிங் F8 வராரு. கிங் F8 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல ரூக் B7. ரூக் B7 பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட்டான மூவ். ரூக் B7 மூலமா நம்ம இந்த பானை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது இந்த E7 பானுக்கு ஏகப்பட்ட பிரஷர் போட்டுட்டு இருக்கோம். இந்த இடத்துல குயின் டெக்ஸ் C4 ப்ளே பண்றாரு. குயின் டெக்ஸ் C4 ப்ளே பண்ணதுமே ஆட்டோமேட்டிக்கா இந்த D5 பான் வந்து வீக் ஆயிடுச்சு. இந்த D5 பானும் ஃபால் ஆயிடுச்சுன்னா டாலுக்கு பாத்தீங்கன்னா சென்டர்ல பான்ஸே இருக்காது. பட் பிளாக் உடைய சென்டர் பானை வச்சு பிளாக் வந்து ஃபியூச்சர்ல அவருடைய பான் ஸ்ட்ராம ஈஸியா ஒயிட் உடைய கேம்ப்ல கொண்டு வந்து குயினா கன்வெர்ட் பண்றதுக்கான சான்சஸும் நிறைய இருக்கு. பட் இந்த இடத்துல டால் பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு ஸ்மார்ட்டான மூவ் ப்ளே பண்றாரு. அதாவது பிஷப் டெக்ஸ் D6 ப்ளே பண்றாரு. பிஷப் டெக்ஸ் D6 மூலமா இந்த பிஷப் வந்து சாக்ரிஃபைஸ் பண்றாரு. ஃபர்ஸ்ட் டால் வந்து ஒரு பிரில்லியன்ட்டான மூவ் மூலமா நைட் சாக்ரிஃபைஸ் பண்றாரு. இப்போ இந்த பிஷப்பை சாக்ரிஃபைஸ் பண்றாரு. பட் இந்த பிஷப் உங்களால கேப்சர் பண்ண முடியாது. இந்த இடத்துல பிளாக் வந்து செக்மேட் ஆயிடுவாரு. இப்போ இந்த E7 பானுக்கு ஏகப்பட்ட பிரஷர். பிஷப் அட்டாக் பண்றாரு, ரூக் அட்டாக் பண்றாரு, குயின் அட்டாக் பண்றாரு அண்ட் இந்த ரூக்கும் அட்டாக் பண்றாரு. சொல்ல போனா டால் கிட்ட இருக்கிற எல்லா பீஸுமே இந்த E7 ஸ்கொயர் ஐ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த E7 ஸ்கொயருக்கு கிட்ட வந்து பிளாக் உடைய கிங் இருக்காரு. இது வந்து பேராபத்து பிளாக்குக்கு. அதனால இந்த பொசிஷன்ல பிளாக் என்ன பண்றாருன்னா சிம்பிளா அவருடைய நைட் எடுத்து G8ல போட்டு இந்த E7 பானுக்கு ஒரு அடிஷனல் ப்ரொடெக்ஷன் தராரு. டால் பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு ஸ்மார்ட்டான மூவ் ப்ளே பண்றாரு. ரூக் E3 ப்ளே பண்றாரு. ஒரு சூப்பரான ரூக் லிஃப்ட் பண்றாரு. நெக்ஸ்ட் ரூக் வந்து F3க்கு வர போறாரு. இந்த மூவ் நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு வேற ஏதாவது மூவ் ப்ளே பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல சிம்பிளா என்ன பண்ணிக்கலாம்னா ரூக் F3 செக் தரலாம். ரூக் F3 செக்குக்கு அப்புறமா கிங்கால எங்கேயுமே போக முடியாது. நீங்க சப்போஸ் உங்களுடைய நைட்டை வச்சு பிளாக் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நம்ம சிம்பிளா ரூக் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ணிக்கலாம். ரூக் டெக்ஸ் நைட்டுக்கு அப்புறமா பிஷப் டெக்ஸ் நைட் இப்ப குயின் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்றோம். குயினை வந்து பிளாக்கால எடுக்க முடியாது. ஏன்னா இந்த பான் வந்து பின்ல இருக்காரு. கிங் G8 தான் போனோம். நம்ம G6 பானை கேப்சர் பண்ணிட்டு ஒரு செக் தரலாம். நீங்க திருப்பி H8 போனீங்கன்னா நம்ம H6 பானை கேப்சர் பண்ணிட்டு ஒரு சூப்பரான செக் தரலாம். அதனால கிங் வந்து ரிவர்ஸ் வராரு. இந்த இடத்துல குயின் F5 செக் தரலாம். திருப்பி G8 வந்ததுக்கு அப்புறமா இப்ப குயின் E6 செக் தரோம். நெக்ஸ்ட் உங்களுடைய கிங் தூக்கிட்டு போயிட்டு H8ல போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிஷப் E5 செக் வரும். பிஷப் E5 செக் மூலமா இப்ப திருப்பி கிங் H7 வந்ததுக்கு அப்புறமா குயின் F7 பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான செக்மேட் இருக்கு. அப்படி இல்லையா இந்த பொசிஷனை பொறுத்த
வரைக்கும் நீங்க கிங் F8 ப்ளே பண்ணாலுமே நம்ம வந்து பிஷப் டெக்ஸ் E7 ப்ளே பண்ணலாம். பிஷப் டெக்ஸ் E7 பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான செக். நீங்க இந்த பிஷப்பை கேப்சர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப குயின் டெக்ஸ் E7 செக், இப்ப G8 போனதுக்கு அப்புறமா குயின் G7 இன்னொரு ஒரு சூப்பரான செக்மேட். சோ அதனால இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் நைட் நம்ம குறுக்குல போட முடியாது. சப்போஸ் நீங்க பிஷப்பை குறுக்குல போட்டாலுமே நம்ம சிம்பிளா ரூக் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்ணிக்கலாம். ரூக்கையும் திருப்பி சாக் பண்ணலாம். இந்த இடத்துல நீங்க திருப்பி பானை வச்சு இந்த ரூக்கை கேப்சர் பண்ண முடியாது. ஏன்னா இந்த இடத்துல இந்த பான் பின்ல இருக்காரு. நீங்க நைட் வச்சு தான் கேப்சர் பண்ண முடியும். திருப்பி நம்ம சிம்பிளா குயின் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ணிக்கலாம். அதே வேரியேஷன் தான். இப்ப கிங் G8 வந்தாருன்னா நம்ம குயின் டெக்ஸ் G6 செக் தரோம். இப்ப F8 வந்தாருன்னா நம்ம திருப்பி குயினை வந்து F5ல போட்டு திருப்பி குயின் E6 செக் தரலாம். சோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்த அதே மேட்டிங் பேட்டர்ன் இதுலயும் இருக்கு. சோ அதனால இந்த ரூக் E3 மூவ் மூலியமா கண்டிப்பா கிங்குக்கு வந்து டிஃபென்ஸ் தேவைப்படும். இந்த இடத்துல பிளாக் என்ன பண்றாருன்னா அவருடைய பிஷப் தூக்கி குறுக்குல போடுறாரு. அவருடைய பிஷப்பை குறுக்குல போட்டு அண்ட் கிங்குக்கும் வந்து இந்த G7 ஸ்கொயர்ல ஒரு பிரீத்திங் ஸ்பேஸ் தராரு. இப்ப ரூக் F3 இந்த இடத்துல ரூக் டெக்ஸ் பிஷப் வந்து த்ரெட்டன் பண்றாரு. இந்த பானை வச்சு உங்களால ரீகேப்சர் பண்ண முடியாது. ஏன்னா இந்த பான் பின்ல இருக்காரு. நீங்க திருப்பி நைட் வச்சு ரீகேப்சர் பண்ணீங்கன்னா திருப்பி குயின் டெக்ஸ் நைட் வரும். குயின் டெக்ஸ் நைட்டுக்கு அப்புறமா திருப்பி உங்க பான் வந்து பின்ல இருக்கிறதுனால இந்த இடத்துல ஒயிட்டுக்கு வந்து மெட்டீரியல் அட்வான்டேஜ் அதிகமா இருக்கும். அதனால இந்த பிஷப்புடைய பின்ல இருந்து பிளாக் வந்து விலகிறதுக்காக என்ன பண்றாரு, கிங் G7 ப்ளே பண்றாரு. கிங் G7 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல திருப்பி இன்னொரு ஒரு பிரில்லியன்டான மூவ் ப்ளே பண்றாரு மிக்கல் டால். அந்த மூவ் என்னன்றதை நீங்க திருப்பி வீடியோவை பாஸ் பண்ணிட்டு வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா பிஷப் டெக்ஸ் E7. இந்த இடத்துல வந்து பிளாக்கால வந்து நைட் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்ண முடியாது. நைட் டெக்ஸ் பிஷப் எதனால ப்ளே பண்ண முடியாதுன்னு நான் சொல்றேன்னா குயின் டெக்ஸ் பிஷப் செக் அவைலபிளா இருக்கு. திருப்பி இந்த நைட்டுக்கு ஒரு டேஞ்சர். இந்த இடத்துல திருப்பி கிங்குக்கு வந்து ஒரு மேட்டிங் பேட்டர்ன் இருக்கு. சோ இதுல இருந்து ஈஸியா ஒயிட் வந்து கேமை ஃபினிஷ் பண்ணிடலாம். அதனால இந்த நைட் வந்து இந்த பிஷப்க்கு வந்து பாதுகாப்புக்கு இருந்தே ஆகணும். நம்ம ரூக்க வச்சு தான் கேப்சர் பண்ணணும். பிளாக்கும் ரூக்க வச்சு கேப்சர் பண்றாரு. இந்த இடத்துல திருப்பி டால் என்ன பண்றாரு, அவருடைய ரூக்க வச்சு திருப்பி கேப்சர் பண்ணி ஒரு சூப்பரான செக் தராரு. இப்பயும் நீங்க இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் பிஷப் டெக்ஸ் ரூக் ப்ளே பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி ரூக் F7 செக் வரும். திருப்பி இதுல வந்து ஒரு மேட்டிங் பேட்டர்ன் இருக்கு. அதனால இந்த பொசிஷன்ல வந்து நம்ம நைட்டை வச்சு தான் இந்த ரூக்கை கேப்சர் பண்ணி ஆகணும். நைட்டை வச்சு கேப்சர் பண்ணதுக்கு அப்புறமா திருப்பி இந்த பிஷப் ஃபால் ஆகுது. இந்த இடத்துல சப்போஸ் பிளாக் வந்து கிங்க வந்து H7 போடுறாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து குயின் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ணி ஒரு செக்கோட கொடுப்போம். அந்த ஒரு செக்கோட வரதுனால பிளாக்கு வந்து ஒரு டெம்போவும் வேஸ்ட் ஆகும். அதனால இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் பிளாக் என்ன பண்றாருன்னா கிங் G8 ப்ளே பண்றாரு. கிங் G8 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல நம்ம இந்த நைட்டை கேப்சர் பண்ணாலுமே பிளாக்குக்கு வந்து ஒரு டெம்போ கிடைக்கும். ஏன்னா இது வந்து செக்கோட வராது இல்லையா, அதனால. பட் இந்த இடத்துல டால் என்ன பண்றாரு, டெம்போவை கண்டிப்பா வேஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு குயின் F7 செக் தராரு. குயின் F7 செக்கு அப்புறமா இந்த பொசிஷன்ல திருப்பி கிங் வந்து H8க்கு வராரு. கிங் H8 வந்ததுக்கு அப்புறமா இப்ப குயின் டெக்ஸ் E7. குயின் டெக்ஸ் E7 ப்ளே பண்றாரு. குயின் டெக்ஸ் E7 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா இப்ப பிளாக்கு வந்து ஒரு ஃப்ரீயான மூவ் கிடைச்சிருக்கு. ஏன்னா இந்த இடத்துல பிளாக்கு வந்து செக் நிறைய த்ரெட்ஸ் இருந்துச்சு. குயின் டெக்ஸ் E5 ப்ளே பண்றாரு. சென்டர் பானை கிராப் பண்றாரு. அண்ட் நெக்ஸ்ட் இந்த இடத்துலயே வந்து ஒரு சூப்பரான செக் வந்து த்ரெட்டன் பண்றாரு. ஓகேங்களா. பட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மிக்கல் டால் வந்து ஒரு ஃபைனல் பஞ்ச் தராரு. அது வந்து ஒரு நாக் அவுட் பஞ்ச். அது என்னன்னு பாத்தீங்கன்னா ரூக் F7 ப்ளே பண்றாரு. ரூக் F7 பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராடினரியான மூவ். இந்த மூவ்க்கு அப்புறமா பிளாக் வந்து கேமையே வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. எதனால நீங்க கேட்டீங்கன்னா இந்த இடத்துல நெக்ஸ்ட் ரூக் வந்து H7க்கு வந்ததுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் குயின் G7 செக்மேட்டை வந்து தடுக்கவே முடியாது. பிளாக்கு வந்து பர்பச்சுவல் செக்கும் கிடையாது. நீங்க குயின் எடுத்துட்டு வந்து பேஸ் ரேங்க்ல ஒரு செக் தருவீங்க. நெக்ஸ்ட் கிங் வந்து அழகா இந்த H2 ஸ்கொயருக்கு எஸ்கேப் ஆயிடுவாரு. இப்போ உங்களுடைய குயின் வந்து D3 ஸ்கொயருக்கு வர முடியாது கிங்குக்கு செக் கொடுக்க. ஏன்னா D3 ஸ்கொயரை குயின் வந்து கவர் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இந்த இடத்துல இந்த G7ல இருக்கிற செக்மேட்டை தடுக்கிறதுக்காக நீங்க உங்களுடைய குயினை D4ல போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ரூக் H7 செக் தரலாம். இப்ப கிங் வந்து G8 வந்ததுக்கு அப்புறம் நம்ம G7ல செக் தர போறது கிடையாது. F7ல கொடுத்து செக்மேட் பண்றோம். சோ எனிவே பாத்தீங்கன்னா இந்த செக்மேட்டை வந்து பிளாக்கால தடுக்கவே முடியாது. அதனால இந்த பொசிஷன்ல இருந்து பிளாக் வந்து கேமையே வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. சோ மிக்கல் டால் பாத்தீங்கன்னா அவருடைய சென்டர் பானை ஓபன் பண்ணி அண்ட் அது மூலியமா ஒரு சூப்பரான அட்டாக் லான்ச் பண்ணி கேமையே பாத்தீங்கன்னா அட்டகாசமா பினிஷ் பண்ணிருக்காரு. இந்த கேமை பத்தின உங்களுடைய கருத்துக்களை நீங்க கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஃபைனலா நான் சைன் அப் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.